சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. விடியல் எங்கே என்ற ஆவணத்தை வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தில் திமுகவுடைய தோல்விகள், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகளை சொன்னார்கள் என்று ஆதாரத்துடன் இங்கே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது வெறும் பொய் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த குற்றச்சாட்டிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகள்தான், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள்தான், அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது. இது போன்ற ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்தியா வளர்ச்சிக்காக இதுவரை 47 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு மிகுந்த பெருமை. இந்தியாவிலே எங்களை போன்ற தமிழ்நாட்டை விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் அப்படின்னா என்னன்னு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் பாட்டாளி கட்சி இந்திய அளவிலே இவ்வளோ ஆவணங்களை குறுகிய காலத்தில் வெளியிட்ட எந்த இயக்கமும் எந்த கட்சியும் இருக்காது. ஆட்சி வருவதற்கு முன்பாக இவ்வளோ நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் 23 நிழல்நிலை அறிக்கைகள், 18 வேளாண் நிழல்நிலை அறிக்கைகள், ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை, 14 மற்ற அறிக்கைகள் ஆவணங்கள் என்றால் கல்விக்காக, சுற்றுச்சூழலுக்காக, வேளாண் வளர்ச்சிக்காக, காலநிலை மாற்றத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, நாம் விரும்பும் சென்னை, இப்படி போன்ற பல ஆவணங்கள், மக்கள் முன்னேற்றம், தமிழ்நாடு முன்னேற்றம், என் சமூக நீதிக்காக எத்தனையோ ஆவணங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து வெளியிட்டு அதில் இந்த ஆவணம் விடியல் எங்கே, சரியான ஒரு தலைப்பு தான் இதில். ஏன்னா நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் விடியல் என்ற ஆவணத்தை வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் அன்புமணி பேசி வருவதை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.